Hi students, this is Tirumala Max YouTube channel. Tamil Nadu Public Exam 2024 12th Max Study Plan 15th March to 13th March. இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாம் 12th Max Day Wise Study Plan as per schedule during exam days. பரீட்சை நாட்களில் மேக்ஸ் பாடத்தில் இருக்கிற படிக்கும் திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முயற்சி பிளஸ் பயிற்சி which is equal to வெற்றி. This is the motive that you have to keep in your mind. So முயற்சி plus பயிற்சி இருந்தா definitely you will achieve the victory. So your journey towards your dream has now begun. So உங்களுடைய பயணத்தின் படிப்பு பயணத்தின் ஆரம்ப நிலையை தொடங்கி இருக்கிறோம். So இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். So you have to make an habit to think that every exam will be the best exam in your life. அதாவது உங்களுடைய எக்ஸாம் எழுதும்போது ஒரு பரீட்சை எழுதும்போது இதுதான் என்னுடைய பெஸ்டான எக்ஸாம்ன்ற எண்ணத்தோட நீங்க எழுதுனீங்கன்னா definitely you will be able to succeed in your exams in future exams also. So you have to make this habit for doing each and every exam is the best exam of your life. Like that you have to think, my dear students. Let us go to the plan now. So subject Max is the subject and the date is 19th March 2024. So இது பாத்தீங்கன்னா எக்ஸாம் டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டேல உங்களுக்கு இந்த எக்ஸாம் வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டைம் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் 10 to 1:15 and the available days to study for Max is only 4 days. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற பரீட்சையில இருந்து உங்களுக்கு இப்போ இந்த எழுத வேண்டிய எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு மொத்தம் முழுசா 4 நாட்கள் இருக்கிறது. அந்த 4 நாட்கள் எப்படி படிக்கணும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் subscribe to Tirumala Max and also forward your friends about this channel, and without skipping this video please go through entire video, my dear children. So the first thing is try to understand each question and not to repeat same type of errors done earlier while writing the examinations. So என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க முன்னாடி பண்ண தப்புகளை செய்யாம ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரியான எரர்ஸ் நீங்க ஏற்கனவே பண்ணிருக்கீங்களோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்கான பிளான் வழிவகைகளை நீங்க முதல்ல கடைபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு கேள்வியையும் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இது போல தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டீர்கள். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஜஸ்ட் டூ try to understand the each question and not to repeat the type of errors which is done earlier. நீங்க முன்னாடி செஞ்ச எரர்களை இதுல செய்யாத அளவுக்கு நீங்க பார்க்க வேண்டும். So next என்ன சார் பண்ணலாம்? எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் ஆஃப்டர்நூன், அதாவது the exam which is going to write on 15th of March Friday afternoon, once நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே better you can have a very good sleep or have a good food, light good food, and then maybe you can start reading. Preferably you can have 1 or 2 hours sleep is better. So probably நீங்க ஒரு 3 மணிக்கு மேல நீங்க ஈவினிங் எழுந்துட்டு first of all you have to do that, revise all the 12 chapters, my dear children. 12 chapters, I once again repeat, 12 chaptersல இருக்கிற 1 mark book back questions நீங்க தரோ பண்ணணும். So first of all, for all the Max students, I want to tell you all 12 chapters book back questions to be thoroughly studied. நாங்க வந்து முதல்ல நீங்க your mind will be very fresh on the day when you are starting the Max examination, my dear children. So அதனால அன்னைக்கு நீங்க படிச்சதுனால உங்களுக்கு காலையில எக்ஸாம் எழுதுன ஒரு டயர்ட் இருக்கனால பெட்டர் ஃபர்ஸ்ட் டே அந்த ஆஃப்டர்நூன் வந்து நீங்க 12 chapters வந்து ஒரு half an hour ஒரு சாப்டருக்கு 5 to 6 times ஒரு சாப்டர் நீங்க ரிவைஸ் பண்ணணும் 1 மார்க்ல. அதாவது not only for one time, I'm telling my dear children, every chapter you have to study for revise for at least 5 to 6 times, so that உங்களுக்கு டோட்டலா ஒரு 3 to 4 hours or probably 6 hours also is okay for 1 mark question. So exclusive day one for completing your 1 mark question, my dear children. So அதுல இருக்கிற each and every chaptersல இருக்கிற ஒரு something around 20 to 25 questions or 30 will be there, some chapters. So those chapters you have to complete, so that probably உங்களுக்கு maximum 1 or 2 questions or 3 questions will be from book inside, not from the book back. So rest of the thing questions, மற்ற questions எல்லாமே உங்களுக்கு from the book backல இருந்து தான் கேட்பாங்க. So my dear children, what I want to tell you is, please do this day 1 15th of March 1 mark questions. You have to revise it at least 5 to 6 times per chapter. ஒரு
சாப்டர்ல நீங்க ரிவைஸ் பண்றது தான் இட் இஸ் பெட்டர். ஸோ லெட் us go to the day 2 plan. So the day 2 plan is on 16th of March, that is on Saturday. So Saturday நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா solve chapter 1 to 6 given in Max textbook. அதாவது உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 12 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல இப்ப நீங்க வந்து எடுக்கிறது வந்து முக்கியமான கேள்விகள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே படித்த கேள்விகளா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுல்லாவே ரிவைஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், த பிளான் விச் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் 1 to 6 chapters on Saturday, that is 16th of March 2024. So எப்படி சார் அதை படிக்க முடியும் 6 லெசன்னா? You will have a plan for getting a centum, 90 marks or 60 marks, whatever it is. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ எந்த மாதிரி நீங்க ஸ்கோர் பண்ணலாம், எந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கலாம், எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் ரெகுலரா வரும். ஸோ தோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் வில் பி தேர் இன் தட் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பிஃபோர் தட் நீங்க வந்து எல்லா லெசனும் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, the first day, that is second day, so chapter 1 to 6 you have to read, my dear children. So in that சில பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற பிள்ளைங்க, you can go to our website, that is YouTube channel, you can see our important question details, so that also you can read it. Or if you are very good in maths and you want to score 100, you can very well all 1 to 6 lessons you have to revise it and complete it, my dear children. So the second day is pertains to the 1 to 6 chapters that is there, like applications of matrices and determinants, complex number irukku, theory of equations, inverse trigonometry, two-dimensional analytical geometry, applications of vector algebra. என்ன சார் 6 சாப்டர் அப்படியே கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்டா, நீங்க இந்த சாப்டர்ல இருக்கிற முக்கியமான கேள்விகள் படிக்கிற பிள்ளைங்க படிக்கலாம், ஃபுல்லா படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம், அல்லது அதுக்கான சிஸ்டம் எப்படி சென்டம் எடுக்கிறதுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் படிக்கலான்றத செப்பரேட் வீடியோஸ் இட் இஸ் தேர். ஸோ பட் எனிவே வாட் எவர் இட் இஸ், த செகண்ட் டே வில் பி த டே விச் யூ ஹாவ் டு ரீட் 1 to 6 lessons. So my dear children, please make note of this. The first day is for one word, the second day is for 1 to 6 chapters. It depends on your capability whether you will be able to study entire 6 chapters, அல்லது நான் எனக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எது எது முக்கியமா இருக்கோ அந்த கேள்வி மட்டும் படிக்கிறதா இருந்தாலும், first you need to plan for this first 6 lessons, my dear children. Let us go to the day 3, that is on Sunday. Solve 7 to 12 chapters given in Max textbook. So examples and exercises for all the 7 to 12 chapters, same what we had discussed for the other videos also. Same thing you have to plan for the important questions இருந்ததுன்னா நீங்க important questions பாருங்க, அல்லது எல்லா சாப்டர்ஸும் பார்க்கறதா இருந்தாலும் அதுவும் பார்க்கலாம். So my dear children, the day 3 will be for 7th to 12 chapters. முக்கியமான கேள்வி தான் படிக்க போறோம்னாலும் அந்த சண்டேவை அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்ல இருக்கிற 6 லெசனையும் நீங்க வந்து சண்டேல நீங்க படிக்கிறதுக்கான பிளான் நீங்க செய்யணும். அது செஞ்சாதான் you will be able to get very good marks, my dear children. This is the plan, that 7 to 12 is applications of differential calculus, differential and partial derivatives, applications of integration, ordinary differential equations, probability distributions, discrete mathematics. So இந்த சாப்டர்ஸுக்கு பழைய சாப்டர்ஸுக்கு 1 to 6 எல்லாத்துக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல இருக்கு. ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். So that if you want to read like that, you can read it. But the plan which I am giving is based on the marks the people who have got earlier. So அதுதான் சொல்றேன். First day is for 1 mark, the second day is for first 6 chapters, 7th day is for 7th to 12 chapters. So day 3 பாத்தீங்கன்னா 7th ல இருந்து 12th chapters நீங்க படிக்கிறதுக்கான பிளான். அது இம்பார்ட்டண்டா இருக்கலாம், இல்ல ஃபுல் சாப்டர்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க எந்தெந்த ஐடியால நீங்க படிக்கிறீங்க, வெயிட்டேஜ் அதெல்லாம் வந்து தனி வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த சாப்டர்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் வரும், எப்படி கொடுக்கலாம், எப்படி எழுதலாம், எந்தெந்த சாப்டர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றத இந்த நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ பிஃபோர் தட் யூ ப்ளீஸ் மேக் அவுட் திஸ் பிளான், ஐதர் ஒரு டைரியிலயோ இல்லை உங்க நோட் புக்லயோ தேதி வரையா போட்டு நீங்க இந்த சாப்டருக்கு இந்த டேக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு 1 மார்க் அப்படின்றத பிளான் பண்ணீங்க. ஸோ வில் ஹாவ் 4-5 days
to read for this maths exam, my dear children. Let us go to the next fourth day. That is, the fourth day is for solve 5 previous questions. That is, 5 previous question பேப்பரை நீங்கள் 3 hour டைமில் முடிக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ மை டியர் சில்ட்ரன், திஸ் 5 ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எப்படின்னா, பழைய இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸோ அல்லது பழைய மாடல் கொஷின் பேப்பர்ஸோ அல்லது ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஆர் ஹாஃப் இயர்லி பேப்பர். பட் ஹாஃப் இயர்லிலேருந்து எடுங்க, ஹாஃப் இயர்லி ஆர் ரிவிஷன் ஆர் மாடல் கொஷின் பேப்பர் ஆர் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். 5 கொஷின் பேப்பர்ஸ் பர் டே. After doing all your works that is for the previous year, previous days, 3 நாட்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதை 5 டெஸ்ட் எழுத பிளான் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் மார்னிங் 7 o'clock ஆர் 6 o'clock நீங்கள் எழுந்து ஒரு கொஷின் பேப்பர் எழுதுங்க. ஸோ 3 hourல முடிப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் தென் யூ கோ ஃபார் அ கரெக்ஷன் ஆர் யூ கிவ் இட் டு யுவர் டீச்சர்ஸ் ஆர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஆர் யூ கேன் ஆல்சோ செல்ஃப் கரெக்ஷன் ஆல்சோ கேன் பி டன். அதை முடிச்சதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் த செகண்ட் டெஸ்ட் ஆஃப்டர் பிரேக், ஹேவிங் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் மேபி 10 o'clock or 11 o'clock. Then you can have some leisure time and have a lunch. Then the same process for 2 o'clock, one more test. And after having a snacks or then after around 5 or 6 o'clock, one test. And in the night around 9 to 10 o'clock, one more test. So in the practice, you will have a chance of getting 100 to 121 marks. You can have that type of questions you can see. So in that probably டெஃபினட்டாக 10லிருந்து 15 கேள்விகள் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் 5 கொஷின்